Hi everyone, welcome to V-LITE Design Studio. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ரெண்டி, கிளாசிக், ட்ரெடிஷ்னல், எத்னிக் நீங்கள் என்ன வேணால் அந்த பெண்டன்ட்டை சொல்லிக்கலாம். ஏன்னா அது நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுலையும் அசெம்பிள் பண்ணுறதுலையும் டிஃபர் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் ஒரு ஸ்லாப் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லாப் எப்பயும் போல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 0.5லேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகும், நல்லா ஃபயர் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் எடுத்து ஆயில் லைன் பண்ணிவிட்டு அந்த ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ணியிருக்க ஸ்லாப் பாருங்கள், கரெக்டான லெதர் ட்ரை கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு டிசைன் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப அழகாகவும் இம்ப்ரெஷன்ஸ் விழுகும். நான் இப்போ அந்த சைட்ஸில் இருக்கிற பிசுறாக இருக்கிறது எக்ஸஸ் கிளேயெல்லாம் ஸ்மூத் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர், ரவுண்டு குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது, அதனால நான் இதை விட கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசு எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அதை எடுத்து ஆஸ் யூஷுவல் அதிலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இப்போது நமக்கு தேவையான பெண்டன்ட்டுக்கான ஷேப் வந்துருச்சு. இப்போது இது மாதிரி இன்னொரு குக்கி கட்டர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததில் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிள் டூல் எடுத்திருக்கேன். இந்த டூல் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஒரு ஜெல் பென்னோட ரீஃபில்ங்க. இதை உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதில் நான் வேரியஸ் டிசைன்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம ப்ளையர் வச்சு நீங்கள் பிஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. 2 பக்கம் பிஞ்ச் பண்ணால் இந்த ஷேப், ஒரு பக்கம் பிஞ்ச் பண்ணால் திலகம் ஷேப், 2 பக்கம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓவல் ஷேப், அந்த மாதிரி கிடைக்கும். நான் கண்டிப்பாக இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். தேடி பார்த்தேன், ஜெல் ரீஃபில் கிடைக்கல, எம்டி ரீஃபில்லு. கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ பண்ணுறேன் அதை பற்றி. இப்போ நான் இந்த ஷேப் வச்சு இம்ப்ரெஷன் கொடுக்க போகிறேன். அதை காட்ட ட்ரை பண்ணுறேன், அது ஃபோக்கஸில் வரல. வாங்க நம்ம இம்ப்ரெஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இந்த இம்ப்ரெஷன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த கர்வ் ஃபுல்லாக அந்த இம்ப்ரெஷன் கொடுத்துடலாம். இப்போது நம்ம அந்த இம்ப்ரெஷன் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு பால் பாயிண்ட் பென்னோட எம்டி கேஸ் எடுத்திருக்கேன். அதோட ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு டிசைன் பண்ணுறேன்.
இப்போ அடுத்து நான் இந்த உடன் டூல் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு. இப்போ அடுத்து நம்ம இந்த ரீஃபிலோட டிப்பை வச்சு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்க போகிறோம். நான் எப்போ என்னோடய எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி தாங்க, டிசைனிங் உங்கள் இஷ்டம்தான். எனக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணால் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு இதே மாதிரி என்ன உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் யூபின் கூட இன்சர்ட் பண்ணிட்டேன் மேலே. இப்போ அடுத்து வந்து நம்ம லாலிபாப் பீட்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ அது வந்து ஒரு ஃபினிஷ்ட் லுக் கொடுக்கும் உங்கள் பெண்டன்ட்டுக்கு. பாருங்கள், நம்ம பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேராகவும் போடலாம், இல்லை வெறும் ரோப் போட்டு கான்டெம்பரரி வேராகவும் போடலாம்.